Hi friends, good morning. இன்னைக்கு வந்து வெற்றிகரமா நம்ம 12வது நாள் வந்து weight loss challengeல வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்னைக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்ய போறேன் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியும் நான் 10 days வந்து weight loss challenge வந்து பண்ணதுக்கு அப்புறமா என் முகத்துல வந்து எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. ஓகே, இன்னும் தொடர்ந்து வந்து நம்ம இன்னும் 20 நாள் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். எவ்வளவு weight குறையுது அப்படிங்கறத நம்ம 20 நாள் கழிச்சு பார்க்கலாம். ஓகேவா? weight வந்து அடிக்கடி செக் பண்ணாதீங்க. செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மேல இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து குறைஞ்சிரும். அதனால வந்து ஒரு 10 நாளைக்கு ஒரு ட்ரிப் அல்லது ஒரு மாசம் சேலஞ்ச் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மாசத்துக்கு அப்புறம் நீங்க செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு வெயிட் குறைஞ்சிருக்கிறத உங்களால பார்க்க முடியும். உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஓகேவா? இன்னைக்கு வந்து நான் என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் தக்காளி ஜூஸ் தான் குடிக்க போகிறேன் காலையில். ஏன்னா லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். இனிமேல் வந்து நம்ம ஏதாவது டிஃபன் செஞ்சு சாப்பிட்டுட்டு அடுத்து நம்ம லஞ்ச் சாப்பிட்றதுக்கு டைம் ஆயிரும். அதனால நான் வந்து தக்காளி ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு என்னோடய லஞ்ச் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகே, இதுக்கு வந்து நான் 3 தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அடிச்சுட்டு குடிச்சிட போகிறேன். உங்களால் தக்காளி வந்து அப்படியே ராவாகவே சாப்பிட முடியும்னாலும் நீங்கள் சாப்பிட்லாம். ஆனால் எனக்கு வந்து தக்காளி ராவாக சாப்பிட்றது பிடிக்காது அப்படிங்கிறதுனால நான் ஜூஸ் அடிக்க போகிறேன். இது வந்து ஜூஸ் வந்து ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. இந்த 3 தக்காளி பழத்தை மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி போட்டு அரைச்சி குடிக்க வேண்டியது அவ்வளோதான். இதில் வந்து சுகர் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி வந்து சாப்பிட்றதுனால என்ன நன்மை பார்த்தீங்கன்னா வயிற்றில் உள்ள கழிவுகள்லாம் சீக்கிரம் வெளியேறும். ஏதாவது அங்கங்கே தங்கி இருக்கிற கழிவுகள்லாம் வெளியேறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டயட் இருக்கும்போது முகம்லாம் டல்லாக இருக்கிறதுக்கு அந்த ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோ பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம தக்காளி ஜூஸ் அடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ஜூஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு கண்ணாடி கிளாஸ்க்கு மாற்றிடலாம். இதை வந்து வடிகட்டியும் குடிக்கலாம். நான் வந்து அப்படியே தான் குடிக்க போகிறேன் இன்றைக்கி. இதுக்கு வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து இதுதான் தக்காளி ஜூஸ். அப்புறம் வந்து இது கூட வந்து உங்களுக்கு எதுவும் பசிச்சிச்சு அப்படின்னா பயிர் ஏதாவது அவிச்சு ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது வெஜிடபிள்ஸ் கேரட் அல்லது குக்கும்பர் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ இதை வந்து குடிச்சிட்டு அப்புறம் ஒரு 11 மணி 11:30 மணிக்கு நான் ஸ்நாக்ஸுக்கு வந்து ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம்னு நினச்சிருக்கேன். எனக்கு அது போதும். அதுக்கப்புறம் வந்து லஞ்சுக்கு இன்றைக்கி என்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிறத நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த லஞ்ச் வீடியோவில் பார்க்கலாம். பாய். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வந்து சாதம் அப்புறம் ரசம் வச்சு மீன் பொரிக்கலான்னு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட முடியாது. அதனால நான் வந்து சாலோ ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு வந்து தோசைக்கல்ல வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவு தான் இருக்கும். அதில் வந்து நம்ம மீனை ஒன்று ஒன்றா போட்டு மாற்றி போட்டு எடுக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சிம்மிலேயே வச்சு பண்ணணும். நீங்கள் கூட்டி வச்சிங்கன்னா கருகிரும். அதனால் சிம்மிலேயே வச்சு மாற்றி போட்டு எடுக்க போகிறோம். நம்மளுக்கு வந்து பொரிச்ச மீன் சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு. ஆனால் இந்த மாதிரி எண்ணெய் கம்மியாக சாப்பிட்ட மாதிரி ஆச்சு. ஓகேவா? இன்றைக்கி நான் இதான் என்னோடய லஞ்ச் எடுக்க போகிறேன். நான் பிளேட்டில் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா வீட்டில் பிள்ளைங்களுக்கு வந்து மீன் வந்து டீப் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்மளோட சாப்பாடை பார்த்துடலாம். நமக்கு வந்து ஷாலோ ஃப்ரை பண்ண 2 மீன் துண்டு எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இது கிங் ஃபிஷ் எடுத்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக வந்து ரைஸு, அது வடித்த ரைஸு, அப்புறம் கொஞ்சம் ரசம், அப்புறம் வந்து கொஞ்சம் கேரட், அப்புறம் கொஞ்சம் குக்கும்பர் எடுத்துருக்கேன். இது மாதிரி உங்கள் பிளேட் இருக்கிற மாதிரி டெய்லி பார்த்துக்கோங்க. அதாவது இந்த மாதிரினா இந்த இதை சொல்லலை, வெஜிடபிள்ஸ் வந்து ஏதாவது ஒன்று இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுறது வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே இல்லாமல் சூப்பராக வந்து நீங்கள் கம்மி பண்ணிடலாம். நானும் வந்து ஒரு நேரத்தில் வந்து தப்பான டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ணதுனால எனக்கு வெயிட் வந்து அந்த நேரத்தில் குறையுமே தவிர அடுத்து வந்து டக்குன்னு வந்து ஒரு 10 நாளையில் திருப்பியும் வெயிட் ஏறின மாதிரி காமிக்கும். ஆனால் இந்த மாதிரி நான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு வெயிட் வந்து அதிகமாகிறது அப்படிங்கிறது இல்லவே இல்லை. நம்மளுக்கு வந்து வெயிட் கம்மியாகும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து மெயின்டைன் ஆகும். அப்படி தான் இருக்குமே தவிர நம்மளுக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாயிரும், நம்ம இப்படி சாப்பிட்டோம்னா வெயிட் கூடிரும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கில்ட்டினஸே உங்களுக்கு வேண்டாம். கண்டிப்பாக வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, அடுத்து வந்து நம்ம டின்னர் வீடியோவில் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி வந்து நைட் டின்னர் நம்ம என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் ப்ளூபெர்ரி ஸ்மூத்தி தான் இன்றைக்கி நான் சாப்பிட போகிறேன். அதுதான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, வாங்க அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு வந்து நான் கொஞ்சம் நிறையவே வந்து ப்ளூபெர்ரி எடுத்திருக்கேன். அப்புறம் பச்சைப்பழம் ஒன்று எடுத்திருக்கேன். அதை இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். அப்புறம் ப்ளூபெர்ரியும் போட்டுடலாம். அப்புறம் வீட்டில் அரைச்ச ப்ரோட்டீன் பவுடர் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு லோ ஃபேட் மில்க்கு. அவ்வளோதான். இப்போ இதை மிக்சியில் அடிச்சுட்டு வந்து உங்களுக்கு ஸ்மூத்தியாக அடிச்சுட்டு வந்து காமிக்கிறேன். இப்போ
ஸ்மூத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கிளாஸ்க்கு மாற்றிடலாம். இப்போ நம்மளுக்கு ப்ளூபெர்ரி ஸ்மூத்தி ரெடி ஆயிடுச்சு. இதான் இன்னைக்கு என்னோட நைட் டின்னர். உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நம்ம நியூ இயரில் பார்க்கலாம். குட் நைட்.